இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் மட்டும் இந்த பரமபத வாசல் திறப்பதற்கான தாத்பரியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மது கைடபர்கள் என்ற இரு அசுரர்கள், அந்த அசுரர்கள் அதாவது பெருமாளிடத்திலிருந்தே தோன்றியவர்கள். அவர்கள் ஆணவ மிகுதியால் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மாவினுடைய அந்த படைப்பு தொழிலிலேயே அதை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. பிரம்மாவையே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அவர்களை அழிப்பதற்கு யாராலுமே இயலவில்லையா. ஏன்னு சொன்னா இவர்கள் ஆண்டவனிடத்திலிருந்தே தோன்றியவர்கள். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லோரும் இந்த பெருமாள் இடத்திலேயே முறையிட பெருமாள் அவர்களை வதம் செய்கிறார் அப்படிங்கிற அந்த இதுதான் நம்ம பார்க்கிறோம். அவர் அவர்களிடத்திலே இருந்து தோன்றி இருந்தாலும் அவர்களை அவர் வதம் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு வரத்தினை பெற்றுக் கொள்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, நாங்கள் உங்களுடைய அந்த வாசலை பாதுகாக்க வேண்டும், அந்த வாசலிலேயே இருக்க வேண்டும் கேட்கும் பொழுது ஆஹா அதனால் என்னன்னு சொல்லி அவரும் வரம் கொடுக்கிறார். அப்படி கொடுத்து அந்த பரமபத வாசலை திறந்து விடுகிறாராம். அந்த வாயிலே அவர் நிற்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எப்படி உங்களுடைய வாசலை அடைந்தோமோ அதே போல இவ்வுலக மக்கள் அனைவரும் இந்த நாளிலே வந்து உங்களை இங்கே தரிசிக்கும் பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்கின்ற வரத்தினை பெற்று கொண்டார்களாம். அவர்களுக்கு வரமளித்ததன் மூலமாகத்தான் பெருமானானவர் இந்த நாளிலே, இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே இந்த பரமபத வாசல் வழியாக வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார். அது வடக்கு வாசல்னு சொல்றார். அந்த வடக்கு வாசல் வழியாகத்தான் பெருமாள் காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்றார்.